போனால் நடக்காத காரியமும் நடக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நீ மட்டும் தான் சொல்ற, நீ யாருமே சொல்லுங்க. நான் கூட சாட்சி நானே இருக்கிறேன். நான் கூட யூடியூப்ல பார்த்து தான் மஞ்சள்ல பார்க்குறது. அவ்வளோ தூரத்துல இருந்தும் என்னை பத்தி தப்பாவும் சொல்றாங்க. நாங்களாம் தப்பா நினைக்கிறோம். யூடியூப்ல பார்த்துட்டு வந்தோம். என்னை பத்தி தப்பாவும் சொல்றாங்க. அது எனக்கு தெரியாது. சொல்றாங்க. நீ தான் கடைக்கு போய் 4 கடைக்கு நின்று கடை தப்பா தான் சொல்லுவாங்க. அவர்கிட்ட என்னமோ இருக்குது, மை இருக்குது, மருந்து இருக்குது, மண்ணெல்லாம் காத்தால இருந்து நல்லா திருநீர் கூட தேய்ச்சிட்டு சொல்றேன். எங்க கூட பண்ண சொல்றேன். கால் வலிச்சா நீதி கொடுக்க கூட சொல்றேன். உண்மையான வார்த்தை. நம்மனா காப்பாத்துறேன். அதே மாதிரி ஒரு சின்ன இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு பேட்டி என்னன்னு கேட்டால், ஒருத்தர் வந்து அடிக்கடி எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அம்மா நான் 2 முறை வந்தேன், எனக்கு கை கால் வரவில்லை, மீண்டும் என்னை வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தயவு செய்து வாங்க. நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னே 2 தடவை வந்தாலும் சரி, 3 வருஷத்துக்கு முன்னே 2 தடவை வந்தாலும் சரி, மறுபடியும் வந்து தான் ஆகணும். நீங்கள் வந்தால் தான் உங்கள் உடல்நிலை சரி பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வேறு பக்கம் போய் பார்த்துக்குங்க. நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, இல்லையா? நம்பிக்கையோடு வாங்க. எடுத்ததுமே யாருக்குமே உடனே குணமாயிருமா? எடுத்ததுமே நல்லாயிருமா? உயிரை காப்பாற்றுறது தெய்வம், உடலை காப்பாற்றுறது மனிதர்கள். எத்தனையோ மருத்துவர்கள். உங்களால் என்கிட்ட வர முடியல, மருத்துவரை போய் பாருங்க. கண்டிப்பாக நல்லது பண்ணித்தரேன். என்னை நம்பினா நான் காப்பாற்றுறேன், நம்பல நான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு சின்ன கருத்துக்கள் தெரிவிக்கிறேன். உடனே யாருக்கும் நடக்காதுங்க. உடனே நடக்கிறதுக்கு நான் கடவுளா? நான் கடவுளோடைய குழந்தை. நான் யாரும் எந்த வீடியோலையும் நான் கடவுள், நான் தான் காளி, நான் தான் சூரி, நான் தான் மாறின்னு நான் சொல்லலையே. நான் கடவுளோடைய குழந்தை. யாரும் சொல்லாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாக்கு சொல்லுவேன், அவ்வளோதான். எல்லாரும் கேட்டு சொல்லுவாங்க, நான் கேட்காம சொல்லுவேன். அவன் உள்ள நுழைய மாதிரி இதுக்கு தான் வந்துக்கிறான்னு நான் சொல்லிவிடுவேன். அதுதான் என்கிட்ட ஆண்டவன் கொடுத்த ஒரு அபூர்வ அருள் சக்தி. அதுதான், எனக்கு வேறு எதுவும் தெரியாது. எனிவே நீங்கள் கொஞ்சம் எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. நான் போனேன், எனக்கு காரியம் நடக்கல. என்னன்னா அவனுடைய கர்மாக்கள் என்னென்ன பயன்படுத்தோ அந்த கர்மாவில் தான் வெளியே வந்தால் தான் அவனுக்கு பிரச்சனை ஏற்படும். எனவே நீங்களாம் கொஞ்சம் புரிஞ்சு இந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே, கண்டிப்பாக. அதே மாதிரி பால் குடத்துக்கு யார் யார் வரீங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு பேர் கொடுங்க, ஃபோன் பண்ணி கொடுங்க. ஏன்னா இப்போ கொடுத்துட்டு போங்க வரவங்க. வர சித்ரா பௌர்ணமிக்கு காலையில் 12 மணிக்கு அந்த பூஜை முடிஞ்சிடும். 1 மணி 2 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பிடுவோம். நைட்டு சித்ரா பௌர்ணமி கரெக்டாக 12 மணிக்கு வண்டி பூஜை முடிஞ்சோடனே வண்டி ஏறிடுவேன். எனிவே கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம். அவங்கவுங்க மாவு அடிச்சுட்டு வரவங்க வீட்டிலேருந்தே மாவு அடிச்சுட்டு வரலாம். கவனம். சொல்ல மாட்டேங்குது.